எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு அமேசான்ல வாங்குன ப்ராடக்ட்ஸ பத்தி தான் சொல்லப் போறேன். அதுவும் ஆஃபர்ல வாங்குன ப்ராடக்ட்ஸ தான் சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான டோர் மேட் இருக்குல்ல, அத ஒரு பேர் வாங்குனேன். அதாவது சேம் கலர்ஸ் ப்ளஸ் இது காட்டன்ல இருந்துச்சு. ஸ்கிட் ஆகாம இருக்கிறதுக்காகவும் மேட்டுக்கு அடியில டபுள் லேயர்ல நல்லா ஸ்பின் பண்ணி தச்சு வச்சிருந்தாங்க. இந்த டோர் மேட்ஸ் 2மே ஒரே கலரில் வாங்கிட்டேன். ப்ளஸ் 2மே காட்டனில் இருக்கிறதுனால ஈஸி டு வாஷாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது கிச்சன் ஸ்பாஞ்ச். அதாவது கிச்சனில் நிறைய எண்ணெய் பிசுக்காகும், அப்புறம் தண்ணி, அப்புறம் சமையல் பொடிகள் எல்லாம் கொட்டி கொஞ்சம் அழுக்காக இருக்கும்ல, அதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த வைப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பேக்கு. ஒரு பேக்கில் 5 வைப்ஸ் கொடுத்துருந்தாங்க. எப்போவுமே இந்த வைப்ஸ் யூஸ் பண்ணும்போது லைட்டாக தண்ணி நனைச்சி அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்கே அழுக்காக இருக்குதோ அந்த இடத்துல நீட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டா சூப்பராக க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹார்பிக் ட்ரெயின் எக்ஸ்பர்ட். இது என்னன்னா வித்தியாசமாக இருக்குதேன்னு பார்க்கலாம். நம்ம பாத்திரம் கழுவும் போது சிங்க்கில் கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட் அடைச்சிட்டு இருந்து தண்ணி சரியாக போகாமல் இருக்கும். அப்புறம் பாத்ரூமில் தண்ணி சரியாக போகாமல் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பவுடர் இது. எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஜஸ்ட் அந்த ஒரு ஷாஷெட் இருக்குதுல்ல, அந்த ஷாஷெட் ஃபுல்லாத்தையுமே எடுத்து எங்கே தண்ணி சரியாக போகாமல் அடைச்சிருக்குதோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக அதை கொட்டிட்டு, அதாவது ஷாஷெட் ஃபுல்லாத்தையுமே எம்ப்டி பண்ணணும் ஒரு இடத்துக்கு போடுறோம் அப்படின்னா. இல்லை கொஞ்சம் மட்டும் போதும் அப்படின்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் போட்ட உடனேயே அதில் குட்டி குட்டி பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தண்ணி இதில் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு அந்த பொடி கொட்டணும்ல, அந்த இடத்துல தண்ணியை ஊற்றிடணும். ஹாட் வாட்டரில் நார்மல் ப்ளைன் வாட்டர் நல்ல தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த பபுள்ஸ் எல்லாம் தான் நல்லா கிளியர் பண்ணும். நான் என்னுடைய பேசினில் யூஸ் பண்ணது தான் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு அடைச்சிருந்த தண்ணியையும் காமிச்சேன். இப்போ தண்ணியோட ஃப்ளோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்றதையும் காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் ரூம் ஃப்ரெஷ்னர். ரூம் ஸ்ப்ரேஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நான் பேக்கெட்டில் உள்ள ஜெல் டைப் ரூம் ஃப்ரெஷ்னரே வாங்கிட்டேன். அதாவது இது 3 in 1 காம்போ ஆஃபரில் இருக்குது. இதோட ஃப்ளேவர் என்னென்னா லாவெண்டர். ஸ்மெல் ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ அருமையாக இருந்தது. இதில் ஜஸ்ட் ஒரு குட்டி டேக் கொடுத்துருக்காங்க. அந்த டேக் வச்சு எந்த ஹூக்லனாலும் நம்ம தொங்க போட்டுக்கலாம். இதோடைய ஸ்மெல் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஈஸி டு ஹேங்காகவும் இருந்துச்சு. எந்த இடத்துலனாலும் ஈஸியாக ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் நான் அமேசானில் வாங்கின ப்ராடக்ட்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.